வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வயம் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்பல்சரியாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ண சொல்லி மேண்டேட்டரியாக சொல்லியிருக்காங்க. அதுவும் கிரெடிட் பேஸ் கோர்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்வயம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்வயமில் வந்து ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்வயமில் என்ன கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குது, அதில் எப்படி வந்து நம்ம வந்து லாகின் பண்ணணும் அண்ட் எப்படி கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வயமுக்குன்னு ஆப் தனியாக இருக்குது. நம்ம வந்து மொபைலில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியும் நம்ம வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு ஸ்வயம் வந்து சர்ச் பண்ணி கூகுள் வெப்சைட் மூலிமாவும் நம்ம வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் போய்ட்டு ஸ்வயம்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வயம் சர்ச் பண்ணோடனே இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஒன்று வருது இல்லைங்களா, ஸோ அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்வயமில் இருக்கிற ஆல் கோர்சஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ ஆல் கோர்ஸ் அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வயமில் என்ன கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதில் வந்து ஃபில்டர்ஸும் இருக்குது. ஃபில்டர்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து குவாடினேட்டர்ஸ். நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இப்போ NITTR இவங்க வந்து இந்த ரிலேட்டடான கோர்ஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேட்டடான கோர்ஸ் மட்டும் நமக்கு வந்து இங்கே காட்டும். நம்ம இங்கே என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணுமோ ஸோ அதெல்லாம் இங்கே வந்து காட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் பேஸ்ட் அண்ட் ரெகுலர் ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது. ரெகுலரில் வந்து கோர்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், எப்போ எண்ட் ஆகும் அண்ட் எப்போ எக்ஸாம்ஸ் வரும் அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் பிஃபோராகவே சொல்லிடுவாங்க. செல்ஃப் பேஸ்ட் அப்படின்னா அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணுற அந்த ரிலேட்டடான கோர்ஸ் வந்து செல்ஃப் பேஸ்ட் கோர்ஸில் இருக்கும். அண்ட் கோர்ஸ் லாங்குவேஜ், ஸோ நம்மளுக்கு கோர்ஸ் வந்து என்ன லாங்குவேஜில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பண்ணுறவங்க இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழில் பண்ணுறவங்க தமிழில் செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் கோர்ஸ் வந்து பிஎட் ரிலேட்டடாக இங்கிலீஷில் தான் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் கோர்ஸ் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி நம்ம பண்ணுற கோர்ஸோட எக்ஸாம்ஸ் டேட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. இப்போலாம் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் நம்ம அட்டென்ட் பண்ணுற கோர்ஸ். ஸ்வயம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா செமஸ்டராக வந்து கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு வந்து 2 செமஸ்டர் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இயர்லி வந்து 2 பேட்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2 செமஸ்டர். ஒவ்வொரு செமஸ்டருக்குமே அவங்க வந்து எல்லா கேட்டகரி கோர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கோர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து ஆல் கோர்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து எல்லா கோர்ஸ் முடிஞ்ச உடனே எண்டில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாம் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் எக்ஸாம் வந்து எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் வந்து ஃப்ரீ, பட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். நியர்லி 500 அபோவ் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கிரெடிட். இங்கே வந்து கிரெடிட் பேஸ் கோர்ஸ் வந்து நம்ம பார்க்குறீங்களா, எல்லாம் வந்து நோ அப்படியே சில பேர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக சில கோர்ஸ் வந்து படிப்பாங்க. ஜென்ரலாகவே நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் படிப்பாங்க. நம்ம பிஎட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேஸ், அதாவது அந்த கோர்ஸ்க்குன்னு சில கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பிஎட் அந்த ஆன்லைன் கோர்ஸ் கம்பல்சரி பண்ண சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், இதுதான் மெயின். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பிஎட் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அபோவில் இருக்கிற எந்த ஃபில்டர்ஸ் வேணால் நீங்கள் வந்து வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணலாலும் வேண்டாமல் விட்டுடலாம். ஆனால் இந்த கேட்டகரின்ற இடத்துல கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். நம்ம வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் எஜுகேஷன் அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டீச்சர்ஸ் எஜுகேஷன் கேட்டகரியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணோம்னா அந்த டீச்சர்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கோர்ஸுமே வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்கமிங் கோர்சஸ், அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற கோர்சஸ் அண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிற கோர்சஸும் இதில் வரலாம். அண்ட் ஆன்கோயிங் கோர்சஸ்னால் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும், ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் க்ளோஸ்ன்னு வருது. சில டைம் வந்து ஆன்கோயிங்னு இருக்கும், ஆனால் என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆகியிருக்காது. ஆனால் இந்த டைமில் வந்து எல்லா கோர்ஸுமே வந்து என்ரோல்மெண்ட் என்ன க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்கமிங் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் கோர்ஸ் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 கேட்டகரியுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி கோர்ஸஸை எடுத்துக்கலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் கோர்ஸஸுமே வந்து சில டைமில் வந்து என்ரோல்மெண்ட் க்ளோஸ் ஆகியிருக்காது. இப்போ வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது அப்படின்னா 2 months வரைக்குமே நம்ம வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அப்கமிங் கோர்சஸ்லையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணணும். நம்ம வந்து பிஎட்டில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், காமனான சப்ஜெக்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் சப்ஜெக்ட்னு சில இருக்கும். அவங்க மேக்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், எனி டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் காமன் சப்ஜெக்ட்ன்றது கண்டிப்பாக பிஎட்ல இருந்திருக்கும் இல்லைங்களா. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான எனி கோர்சஸ் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இப்போ நார்மலாக ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு போகிறீங்க, இப்போ இந்த கோர்ஸ்க்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸ், அப்கமிங், இதுக்கப்புறம் வரப்போகிற கோர்ஸ். அண்ட் வந்து கோர்ஸ் டைப் வந்து கோர் டைப்பு. லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான். இந்த கோர்ஸ் என்ன லாங்குவேஜில் இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8 வீக். ஸோ 8 வீக் வந்து இந்த கோர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. நடுவில் என்ன பண்ணுவாங்க, பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவாங்க, இல்லை வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் டெஸ்ட்டுமே வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணணும். அண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எஜுகேஷன் கேட்டகரியான ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் கிரெடிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2. ஸோ நார்மலாக நம்ம வந்து பிஎட்க்குன்னு கோர்ஸ் பண்ணும்போது கிரெடிட் வந்து ஒரு 2 இல்லை அபோவ் இருக்கிற மாதிரியான கோர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட். அண்ட் ஸ்டார்டிங் டைம் எப்போன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் எண்டு டைம் எப்போன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ரோல்மெண்ட் எப்போ எண்டுன்றது சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 8th January அண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுது 30th April. ஆனால் இப்போ 8th January கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்ரோல்மெண்ட் பாருங்களேன், இது வரைக்கும் ஸ்டில் 20th February வரைக்குமே என்ரோல்மெண்ட் இருக்குது. ஸோ ஒரு கோர்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, ஆன்கோயிங்கில் இருந்தாலுமே 1 or 2 months வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸில் நம்மளால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்டில் அவங்க வந்து இன்டர்னல் எக்ஸாம் அப்லோட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த கோர்ஸ்க்குள்ளே, அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து இன்டர்னல் அந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜும் இங்கிலீஷ் தான். பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில். ஸோ மோஸ்ட்லி வந்து தமிழ் வந்து ரேர் தான், இங்கிலீஷில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிஎட் வந்து தமிழில் பண்ணாலுமே ஸ்வயம் வந்து இங்கிலீஷில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும், ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒன்ஸ் வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்தந்த கோர்ஸில் அந்த கோர்ஸில் என்னென்ன யூனிட்ஸ் வருது, ஸோ அது ரிலேட்டடாகவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எந்தெந்த வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அது ரிலேட்டடாகவும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் நம்ம மெயினாக கோர்ஸ் வயம் கோர்ஸ் பண்ணிவிட்டு அது சர்டிஃபிகேட் வாங்கி காலேஜில் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கிராஜுவேஷனே வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் இதில் ஸ்வயமில் வாங்க முடியாது. எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும். அதாவது இன்டர்னல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிருக்கணும், எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகியிருக்கணும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக 30 வந்து இன்டர்னல் மார்க்காகவும் எக்ஸ்டர்னல் வந்து 70 மார்க் அப்படின்ற கேட்டகரியில் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே அவங்கவுங்க ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு பிலோவில் நம்ம வந்து செக் பண்ணணும். அவங்க எவ்வளோ இன்டர்னல் மார்க் வந்து எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் எக்ஸ்டர்னல் மார்க்கில் எவ்வளோ எடுக்கணும் அந்த கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜாயின் இந்த கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். நார்மலாக நம்ம ஒரு கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு வந்து லாகின் ஐடி வந்து இருக்கணும். நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இந்த கோர்ஸில் வந்து உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இப்போ வந்து ஜாயின் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அவங்களுக்கு வந்து லாகின் ஐடி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு கூட கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். எப்படினாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து டேரெக்டாகவே சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்வயம் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த மெயில் ஐடி வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியாக இருக்கணும். ஏன்னா ஸ்வயம் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து இம்பார்ட்டன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. மெயில் ஐடி மூலமாக தான் நம்மளால் லாகினும் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் வித் கூகுள். ஸோ நார்மலாக கூகுளில் வந்து நம்ம ஒரு மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது மூலியமாகவும் ஜாயின் பண்ணலாம். அதாவது கூகுள் மூலிமா இது வந்து லாகின் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியும் வரும். கீழே வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வரும். உங்களுக்கு வந்து அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ண விருப்பமாக இருந்தால் அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து லாகின் கிரியேட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து வேறு மெயில் ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்னா சேம் அதை சைன் வித் கூகுள் கொடுக்கும்போது ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் லிங்க் ஆகிருக்கிற மெயில் ஐடிலாம் காட்டும். கீழேயும் வந்து ஆட் அதர் அக்கௌண்ட்டுங்கிற மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன நியூவாக கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மெயில் ஐடி கொடுத்து அகெயின் அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயில் ஐடி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணணும். ஸோ இதை வந்து என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால்
லாகின் பண்ண முடியும். டேரெக்டாக நம்மளே வந்து இதில் லாகின் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம லாகின் பண்ணால் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்களா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப் நவுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த பேஜ் வந்து எந்த மெயில் ஐடி கொடுக்க விருப்பப்படுறீங்களோ, அதாவது ரெகுலராக யூஸில் இருக்கிற மெயில் ஐடி, ஸோ அந்த மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு. சில டைம் வந்து ஆல்ரெடி அந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கலாம், அந்த பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணாத ஸ்வயம். ஸோ நம்ம வந்து அகெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த பாஸ்வேர்டு வந்து அக்செப்ட் பண்ணதோ அதை வந்து பாஸ்வேர்டாக இது பண்ணிக்கணும். அண்ட் பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர் வரணும், நியூமெரிக்கல் நம்பர் வரணும், அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் வரணும், அண்டு ஹேஷு அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டரும் இன்க்ளூட் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்துலையுமே அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த பாக்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இங்கே நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கான பாக்ஸ் இங்கே வந்து புதுசாக க்ரியேட் ஆகும் குட்டியாக. அந்த பாக்ஸில் நீங்கள் அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன ஆகிடும், க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த பாஸ்வேர்டை தான் நம்ம இங்கே போட்டு லாகின் பண்ணணும். உங்கள் மெயில் ஐடி நீங்கள் என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஐ எம் நாட் அ ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே என்ன ஆகிடும், அந்த பேஜுக்கு போய்கிடும். இப்போ நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன். எனக்கு ஐடி மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரொஃபைல் இங்கே வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி காட்டும். அப்புறம் வந்து உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில், மை கோர்ஸ், மை சர்டிஃபிகேட், சைன் அவுட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். மை கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, எதனா கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து அதில் வரும். மை சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் பண்ணி எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அதில் வரும் இல்லைங்களா, அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அந்த ஆப்ஷனில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சேம் ஆல் கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கேட்டகரிஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணணும். டீச்சர்ஸ் எஜுகேஷன் அண்ட் இப்போது வந்து இந்த கோர்ஸ் இப்போ ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன். ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே என்ன பண்ணணும்னா நேம்ங்கிற இடத்துல உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கணும். அண்ட் மொபைல் நம்பர் நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். மெயில் ஐடி நீங்கள் ஸ்வயமில் என்ன லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி இங்கேயும் கொடுக்கணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துக்கோங்க. ஜெண்டரில் வந்து ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரி ரிசைடிங் இன் கரண்ட்லிங்கிற இடத்துல இந்தியானா இந்தியா, அதர் கண்ட்ரினா அதர், மோஸ்ட்லி இந்தியாவில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பின்கோட் அண்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு இங்கே கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டோ அது, தமிழ்நாடுனா தமிழ்நாடு என்னவோ அது கொடுத்துக்கணும். அண்ட் சிட்டி, டிஸ்ட்ரிக் இங்கே வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷன் கேட்பாங்க. அது ஸ்டூடெண்ட்டாக, டீச்சர்ஸாக, அதாவது ஃபேக்கல்ட்டியா இல்லை அதர்ஸ். அதாவது சில பேர் காலேஜ் வந்து ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து லாகின் பண்ணலாம். அண்ட் அதர் காமனாக நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களும் கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம என்ன கேட்டகரி வருவோம், பிஎட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ. அண்ட் சில பேர் வந்து 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்டர் ரிலேட்டட் பிஎட்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் இப்போ பிஎட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன படிச்சிங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். 12th-னா 12th, அண்ட் டிப்ளமோனா டிப்ளமோ, அண்ட் யூஜினா யூஜி கொடுக்கணும். பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே வரும். ஸோ அந்த ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் இயர் ஆஃப் கிராஜுவேஷனாக நீங்கள் லாஸ்ட்டாக என்ன டிகிரி பண்ணீங்களோ அந்த டிகிரி எந்த இயரில் பாஸ் பண்ணீங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் வந்து அந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ். ஸோ உங்களுக்கு நார்மலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏபிசி நம்பர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஐடி. ஏபிசி ஐடினா எல்லாருமே அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அது ஏபிசி ஐடி. அந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிங்க. ஐ ஹாவ் ஏபிசி ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ டோன்ட் ஹாவ் ஏபிசி ஐடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோ நீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணும், ஐ டோன்ட் ஹாவ் ஏபிசி ஐடி இல்லைன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து
பார்ட் ஆஃப் ஸ்வயம் லோக்கல் சாப்டர். அதாவது உங்கள் காலேஜ் வந்து ஸ்வயமோட லிங்க்கில் இருக்கா? அதாவது சில டைம்ஸ் வந்து ஒரு சில காலேஜ் வந்து ஸ்வயமோட ரிலேட் ஆகிருப்பாங்க, இன்டர்லிங்க் ஆகிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் அந்தந்த காலேஜஸ்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் காலேஜ் லிங்க்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இருக்காது. ஸோ நோன்னு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இருந்துச்சுன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜ் ஸ்டேட். நீங்கள் படிக்கிற காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜ் நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே காலேஜ் நேம் வரும். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் காலேஜ் நேம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்தோடனே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜ் நேம் ஸோ சேம் தான். ஓகே, அந்த ஆப்ஷன் தான் கீழேயும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனால அதே ஆப்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. காலேஜ் நேம் ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் யூனிவர்சிட்டி நேம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் தான் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி நேம் உங்களோட யூனிவர்சிட்டி அதுவான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துக்கோங்க. அண்ட் காலேஜ் ஸ்கூல் ரோல் நம்பர். ஸோ நீங்கள் காலேஜ் பிஎட் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய ரோல் நம்பர் அங்கே கண்டிப்பாக காலேஜில் ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிஎட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. அதனால நீங்கள் அதர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. மேபி இப்போ வந்து பிஎடுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிஎட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர். ஸோ அதர்ன்னு செலக்ட் பண்ணோன்னே டிபார்ட்மெண்ட் என்னன்றது அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பிஎட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டடி ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா இப்போது மோஸ்ட்லி வந்து கோர்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லைனா முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம், செகண்ட் இயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னா கிளிக் ஐ அக்ரி பாக்ஸ் அண்ட் ஃபைனல் செலக்ட் த சேவ் ஆப்ஷன். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து கீழே இருக்கும். என்ன அப்படின்னா ஐ அக்ரிங்கிற 2 பாக்ஸ் இருக்கும். அது கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணுது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்கமிங் கோர்ஸில் அந்த இடத்துல இருக்கும் அந்த கோர்ஸ். இல்லை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், நான் அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா கோ டு கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். லைக் சேம் இதே மாதிரி கோ டு த கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த கோர்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அப்லோட் பண்ணுவாங்க. எப்போ வந்து இன்டர்னல் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அண்ட் எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், எப்போ எக்ஸாம்ஸ் வருது, அந்த மாதிரியான ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராக்ரஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் எந்தெந்த எப்படிலாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து உங்களுடைய ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து அங்கங்கே மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அங்கே வரும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்ட்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க. மாடல் 1 அப்படிங்கிறது யூனிட் 1. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப், வீடியோஸ் 1.1க்கு பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணுவாங்க. அந்த பிடிஎஃப் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸும் யூடியூப் வீடியோஸும் அனுப்புவாங்க. சேம் அதே மாதிரி யூனிட் 2. ஸோ எல்லா யூனிட்லேயுமே எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருவாங்க அண்ட் அதுக்கான வீடியோஸ் லிங்க்கும் கொடுத்துருவாங்க. நம்ம யூடியூப்பில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ், இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயும் படிச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 ஒரு யூனிட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்பிட்வீனில் எக்ஸாம்ஸும் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டு கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். டெஸ்ட்டில் வந்து டியூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். ஒன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இங்கே ஃபைனலாக இங்கே வந்து சப்மிட் ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம புதுசாக ஆன்சர் சப்மிட் பண்ணும்போது இது வந்து ஆல்ரெடி பண்ண ஆன்சர். இதில் வந்து எதுலாம் கரெக்டு எதுலாம் தப்புன்ற மாதிரி மார்க்ஸ் அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அந்த டியூ டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களாவே எதுலாம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் அட்டென்ட் பண்ணது 4 வீக் கோர்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்டர்னல் எல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எப்போ வந்து அப்ளை பண்ணணுங்கிற டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டேட் அந்த லிங்க் வந்து எக்ஸாமுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு பார்த்து லிங்க் அது மூலயமாவும் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து
லைக் நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கம்யூனிட்டி அந்த கேட்டகரிக்கு ஏற்ற அமௌண்ட் என்ன ஃபீஸோ அதை பே பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து லிங்க் வந்து எங்கேன்னு ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், கூகுளில் ஸ்வயம் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சர்ச் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் உள்ளே போய் பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த செமஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வயம் வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA. நம்ம ஸ்வயம் எக்ஸாம் வந்து ஸ்வயம் போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண மாட்டோம், NTA வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுவோம். இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணுற லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எப்போ அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஸ்டில் வந்து 8th to 30th அக்டோபர் அது ரிவைஸ்டு டேட்டு இப்போ போட்டிருக்காங்க. ஸோ 2nd நவம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து நம்ம போயிட்டு இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், போயிட்டு அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஸ்வயம் ஜூலை செமஸ்டர் எக்ஸாம் ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே இந்த மாதிரி கேட்கும், நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஓகேன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எதில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா அண்ட் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் பண்ணாதவங்க லாகின் பண்ணுற மாதிரி இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்து 750 பெர் கோர்ஸ் அண்ட் 600 பெர் கோர்ஸ் அடிஷ்னல் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள் OBC SC ST இவங்களுக்கெல்லாம் வந்து 500 அண்ட் 400 பெர் கோர்ஸ் அடிஷன் அப்படிங்கிற இந்த ஃபீஸ் மட்டும்தான் வந்து ஒரு கோர்ஸில் வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம அப்ளை பண்ணும்போது வரும். இது வந்து நான் ஜென்ரலாக போயிருக்கேன், பட் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெயிலில் வந்து லிங்க் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ஒன் திங், நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸ்டர்னல்லையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். அண்ட் இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்துலேயுமே பாஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரும். எதனா ஒன்றுத்தில் ஃபெயில் அப்படின்னாலும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வராது. ஓகே, இப்போ எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை எக்ஸாம் இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி இன்டர்னல் எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கப்புறமா தான் நான் ஃபைனலாக எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி இப்போ எக்ஸாம் எழுதுவீங்க. ஏதோ ஒரு சென்டர் போடுவாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டர் என்னென்ன கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதில் எதனா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம வந்து அதில் மறுபடியும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எழுதணும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி இப்போ என்ன பண்ணீங்களோ ஒரு கோர்ஸ், அதே கோர்ஸ் நெக்ஸ்ட் செமஸ்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதே கோர்ஸ் சர்ச் பண்ணி அதிலே மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அகெயின் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எழுதணும். நோ எக்ஸாம். ஸ்வயமில் எக்ஸாம்ஸை இருக்காது. அந்தந்த செமஸ்டரோட எண்டு. இப்போ இன்கேஸ் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரும். பாஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் நீங்கள் அகெயின் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணணும். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.